வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, நீ மாத்திரம் இல்லை என்றா மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நீ மாத்திரம் இல்லை என்றா மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே, நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் தான் வாழ்கின்றேனே, கிருபையினால் தான் வாழ்கின்றேனே. வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. நான்கு திசைகள் அலைந்து திரிந்தே ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. நான்கு திசையில் அலைந்து திரிந்தே ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. உன்னதமானவர் மறைவினில் வந்தே, உன்னதமானவர் மறைவினில் வந்தே நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே, நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே. வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீதானையா. மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீதானையா. கிருபை மேலே கிருபை தந்து, கிருபை மேலே கிருபை தந்து நிர்மூலமாகாமல் காத்தீரையா, நிர்மூலமாகாமல் காத்தீரையா. வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனானவர், என் வாழ்க்கையின் ஒளிவிளக்கே நீ போதுமே என் வாழ்வினை. வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. நான்கு திசைகள் அலைந்து தெரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. இந்த உலகத்தில் ஒரு இழப்புகள் ஒரு கஷ்டங்கள் வரும்போது மனிதர்கள் நம்மளுக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் நம்மளுக்கு அந்த இழப்பு ஆறுதல் அடையாது. அல்லேலூயா. நான்கு திசையில் அலைந்து திரிந்தே ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. நான்கு திசையில் அலைந்து திரிந்தே ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. உன்னதமானவர் மறைவினில் வந்தே, உன்னதமானவர் மறைவினில் வந்தே நிம்மதி நிம்மதி அடைகின்றே, நிம்மதி நிம்மதி அடைகின்றே. வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீதானையா.
கிருபை மேலே கிருபையை தந்து நிர்மூலமாகாமல் காத்தீரையா, நிர்மூலமாகாமல் காத்தீரையா. வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. நீ மாத்திரம் இல்லை என்றா மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நீ மாத்திரம் இல்லை என்றா மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே, நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபை நான்தான் வாழ்கின்றேனே, கிருபை நான்தான் வாழ்கின்றேனே. வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனானவர், நீ போதுமே என் வாழ்விலே ஆனவர். வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானை. இன்னைக்கு பிறந்தநாள். அதே போல் வருகிற 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நம்ம தம்பி முத்தம்மாமாவோட பேரன் ரியான் அவனுக்கு பிறந்த நாள். அதனால் இன்னைக்கு நமக்கு டீ வடை இருக்குது, அவங்க கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஜெயபாலா புதன்கிழமை ஜபரானிஸ்டரோட தம்பி அவங்களுக்கு பிறந்த நாளாம் புதன்கிழமை. இந்த 3 பிறந்த நாளை தேவன் ஆசீர்வதிக்கும்படி நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி, தம்பி முன்னாடி வா, பிள்ளைகளை ஆசீர்வதித்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஜோமன் சோதரம் பாமை நன்றியோடுமை துதிக்கிறோமை சோதரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா, மை துதிக்கிறோம், மை சோதரிக்கிற இன்று பிறந்த நாளை காண இருக்கிற ஆண்டவரே சுமதி அக்கா குடும்பத்துக்காய் செபிக்கிறோம். சுமதி அக்காவுக்காய் செபிக்கிறோம்ப்பா. கத்தர் ஆண்டவரே சோதரி இத்தனை வருடங்கள் தாயின் கருவில் உருவான நாள் முதல் இந்நாள் வரை நீர் பாதுகாத்து வழிநடத்த நம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. கத்தர் ஆண்டவரே அந்த மகளுடைய ஏக்கங்கள் விருப்பங்கள் திட்டங்கள் எல்லாவற்றையும் நீ நிறைவேற்றும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே குடும்பங்களையும் கணவரையும் ஆண்டவரே சோதரப்பா கொடுக்கப்பட்ட 3 பிள்ளைகளையும் தேவன் ஆண்டவரே நீர் பாதுகாத்து வழிநடத்தி ஒவ்வொரு நாளும் நீங்க போசி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். இன்று ஆண்டவரே பிறந்த நாளை புதிய வருடத்தை காண இருக்கிற அந்த சகோதரிக்காய் செபிக்கிற ஆண்டவரே வருஷத்தை நன்மை நாள் முடிசூற்று என்று சொன்ன தகப்பன் அப்பா, நீங்க ஆண்டவரே இந்த புதிய வருடத்துல இந்த புதிய மாதத்துல இன்று புதிய நாளை காண இருக்கிற ஆண்டவரே இன்னும் அநேக பிறந்த நாளை காண கத்தர் அந்த மகளை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். நீதிமான் ஆண்டவரே பனையை போல செழித்து லீபோனில் கேதுருவை போல் வளருவான் அந்த வார்த்தைப்படி கத்தர் ஆண்டவரே சோதரமுடைய பிள்ளைகளை நீங்க ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தகப்பன் அப்பா, ஆண்டவரே அந்த சகோதரி குடும்பங்கள் ஆண்டவரே பெருக்கத்தின் ஆண்டாய் மாறட்டும், ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் மாறட்டும் ராஜா. குடும்பத்தில் நல்ல செய்திகளை காண தேவன் ஆண்டவரே அற்புதம் செய்யும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் இந்த குடும்பங்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் நீங்க ஆசீர்வதிப்படியாய் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே 30ஆம் தேதி பிறந்த நாளை காண இருக்கிற ரியான் தம்பிக்காய் செபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க ராஜா. ஆண்டவரே சோதரன் தாயின் கருவில் உருவான நாள் முதல் நீர் தம்பியை பாதுகாத்து வழிநடத்தி ஒவ்வொரு நாளும் நீ நடத்த நம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி ராஜா. இந்த நாளில் கூட ஆண்டவரே சோதரப்பா இந்த புதிய ஆண்டவரே பிறந்த நாளை காண இருக்கிற செவ்வாய்க்கிழமை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பிள்ளை மேலும் உடைய கரம் அமரும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே நீதிமான்களுக்கென்று மெய் ஆணத்தை வைத்திருக்கிற தேவன் உடைய ஞானத்தினாலும் உடைய யுக்தினாலும் உடைய அறிவினாலும் பிள்ளையை நிரப்பி நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவரே
என் சமாதானத்தின் உடன்படிக்கை ஆண்டவர் உன்னை விட்டு ஒரு நாள் விலகாது என்று சொன்ன தகப்பன் அப்பா ஆண்டவரே, பிள்ளைகள் மேல் உம்முடைய கிருபையும் உம்முடைய சமாதானமும் இந்த குடும்பத்தின் மேல் தங்கியிருக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே சோதரப்பா. கர்த்தருடைய கரங்கள் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்கள் பிள்ளை மேல் அமரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த புதிய வருடத்திலே ஆண்டவரே சோதரம் 11 வயது முடித்து 12வது வயதைக்கு காண இருக்கிற தம்பிக்காய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே ஏசப்பா சோதரப்பா. நீர் ஆண்டவரே ரெபேக்காளுக்கு சொன்னது போல கோடா கோடியாய் பெருகுவாய் என்று சொன்ன தகப்பனப்பா, இந்த தம்பி நிமித்த அந்த குடும்பங்கள் ஆண்டவரை கோடா கோடியாய் பெருகட்டு ராஜா, ஆசீர்வதிக்கப்படட்டும். அவங்க தாய் தகப்பன் ஆண்டவரை குட்டி பாப்பா ஆண்டவரே சோதரம் குடும்பத்திற்கு ஆண்டவரே சோதரப்பா முத்தம்மாமா ஆண்டவரே அந்த ஐயா எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ராஜா. அந்த முழு குடும்பத்தை சுற்றி நீங்கள் வேலை எடுத்து பாதுகாத்து கொள்ளும்படி ஆட்சேபிக்கிறேன். பிறந்த நாளை காணுகிற தம்பியை ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரிய என்று சொன்ன தகப்பன், உம்மை நம்பி உம்மை தேடுகிற பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆசீர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே 31ஆம் தேதி புதன்கிழமை பிறந்த நாளை காண இருக்கிற ஜெயபால் பிரதர்க்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே அந்த பிரதரை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே அந்த புதிய வருடத்திலே தேவன் அற்புதங்களை செய்யும்படியாய் செபிக்கிறோம். நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் செய்கிற தகப்பனப்பா, அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற எல்லா காரியத்தில் தேவன் ஒரு ஜெயத்தை தரும்படியாய் செபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை நீடித்த ஆயுசு நாட்களை தந்து கர்த்தர் பிறந்த நாளை காணுகிற ஆண்டவர் இந்த புதிய வருடத்தில் தேவனுடைய கரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்கள் பிள்ளைகளை தொடும்படியாய் செபிக்கிற ஆண்டவர் நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. கோரேசுக்கு சொன்னது போல வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை மொழிபெடுத்திருக்க புதையல்களையும் தருவேண்டு சொன்ன தகப்பனப்பா, எல்லா ஆசீர்வாதங்களும் தடைப்பட்டு போன எல்லா காரியங்களும் ஆசீர்வாதங்களும் இந்த புதிய வருடத்தில் புதிய ஆண்டவரை பிறந்த நாளை காண இருக்கிற எல்லா 3 குடும்பத்தின் மேலும் தங்கும்படியாய் செபிக்கிறோம். ஆசீர்வாதங்கள் உண்டாகும்படியாய் செபிக்கிறாண்டு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம கரங்களை தட்டி பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். நன்றி. நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, வாருமையா. நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசாரிப்பின் கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே, மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே, வாருமையா. நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, வாருமையா. நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, முச்செடியின் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே, முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே, வாருமையா. நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, வாருமையா. நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, சீடர்கள் மத்தியில் மேல் வீட்டு அரங்கினில் பெந்தேகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே,
அந்த பிலேயாமும் 3 இடத்துல அங்கே வந்து நின்று அந்த ஜனங்களுக்கு அவன் சபிக்க தொடங்கின போது, அப்போது ஆண்டவர் அவனை சபிக்க விடாதபடி ஆண்டவர் ஆசீர்வாத வார்த்தைகளை பேச வைத்தார். அப்போ பாருங்க, பாலாக்கு ரொம்ப எரிச்சல் அடைஞ்சிட்டான். நான் உன்னை சபிக்க கூப்பிட்டா நீ இப்படி ஆசீர்வாதமாக கூறு அப்படின்னு சொல்கிறப்ப தான் ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அருமையான அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கும்படி உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இங்கே பார்க்குறோம், ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய சவுண்டு கேட்குதா? நல்லா உங்களுக்கு சார் சவுண்டு கேட்குதா? ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தம் கொடுக்குறா. அந்த வாக்குத்தத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக என்னை ஏற்றுக்கொண்டு என்னுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு என்னை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. என் பிள்ளைகளுக்கு விரோதமாக மாந்தரீகம் வச்சா என்ன பண்ணாது? பலிக்காது. என் பிள்ளைகளுக்கு விரோதமாக மந்திரம் செஞ்சாலும் பலிக்காது. என் பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்வனை வச்சாலும் பலிக்காது. என் பிள்ளைகளுக்கு விரோதமாக மாந்தரீகம் வச்சா பலிக்காது. சரி, மாந்தரீகம் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். மாந்தரீகம் என்றால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலத்தில் வெஸ்ட் கிராஃப்ட் அப்படின்ட்டு சொல்லுவார்கள். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? என்ன சிஸ்டர் சொல்லுங்கள் சிஸ்டர்? ஆங்கிலத்தில் வெஸ்ட் கிராஃப்ட் என்று சொல்லுவார்கள். தமிழில் மந்திரம், செய்வீன, சூனியம், இன்னும் என்னென்ன இருக்குது, உங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க? கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. உங்கள் உடம்பு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. அது மட்டுமல்ல, ஒரு ஆவி அனுப்பிவிடுவான். அவன் செஞ்ச ஒரு ஆவி அனுப்பிவிட்டவனே அந்த அனுப்பின ஆவி உங்கள் உடம்புல வந்துடும். அதுதான் என்னது? மாந்தரீகம். அதான் ஏவல். அதான் இங்கிலீஷில் ஒரே பேரில் இருக்குது, ஆனால் தமிழில் மாறி மாறி இருக்கும். சூனியம், செய்வீன, மாந்தரீகம் எப்படி இருக்கும். அப்போ பாருங்க, அது என்ன செய்யும் கேட்டிங்கன்னா, அந்த ஆவி உள்ளே வந்தவொடனே உங்கள் சிந்தையை என்ன பண்ணிடும்னா, உங்கள் சிந்தையை பிடிச்சிரும். உங்களை சிந்திக்க விடாது, உங்களை வேற எது மாதிரி நினைக்க விடாது, உங்கள் குடும்பத்தை நினைக்க விடாது. அந்த மாதிரி அந்த மாந்தரீகம் செஞ்சு அனுப்பிச்சி விட்டாங்கன்னா, உங்கள் குடும்பத்து மேலே யார் ஒரு பெண்ணோ ஆணோ இருந்தால் உங்கள் குடும்பத்து மேலே பாசம் இருக்காது. உங்கள் குடும்பத்தில் வந்தாலும் அவங்க எண்ணமெல்லாம் உங்கள் மேலே இருக்காது. எங்கெங்கேயோ இருக்கும். அல்லேலூயா. அந்த எண்ணமெல்லாம் எங்கெங்கேயோ இருக்கும். ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஆனால் அந்த எண்ணம் உங்கள் மேலே இருக்காது, எங்கெங்கேயோ இருக்கும். நீங்கள் என்ன சொன்னாலும் அப்படியே ஒரு மாதிரியா இருப்பாங்க. ஏன்னா அவங்க சிந்தையை முழுவதும் யார் இப்போ பிடிச்சிருக்கா? அந்த ஏவல் ஆவி பிடிச்சிக்கிறோம். அவனை சிந்திக்க விடாது, அவனை தன்னிச்சையாக சிந்திக்க விடாது. அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே, அவன் கண்ட்ரோலுக்குள்ளே, அவனுடைய ஆளுகைக்குள்ளே அவனை கொண்டு வந்துடும். இதுதான் மாந்தரீகம் என்று சொல்லுவார்கள். அப்போ பாருங்க, மாந்தரீகத்தில் தாக்கப்பட்டவர்கள் அவர்கள் எப்படி இருப்பான்னு தெரியும்னா, ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிடுவாங்க. திடீர்னு தூக்கு போய் போட போவாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெயை ஊற்றி தீயை பொருத்திக்கிடுவாங்க, ஏதாவது சூசைட் பண்ணிக்கிடுவாங்க. இது இந்த மாந்தரீகத்தில் அவங்களுக்கே தெரியாது தான் செய்கிறது. இதுதான் இந்த மாந்தரீகத்தை தாக்கப்பட்டவங்க இருக்கிறதுக்குன்னு. அப்போ பாருங்க, இதை எப்படி செய்வாங்கன்னா, மந்திரவாதிகள் சில பொருட்களை வச்சு செய்வாங்க. மந்திரவாதிகள் சில பொருட்களை வச்சு செய்வாங்க. அவங்க காலடி மண், தலைமுடி, அவங்க போகிற ஜாக்கெட்டு, துணி, இதை எடுத்து இப்படியெல்லாம் செய்வாங்க. பாருங்க, எங்கள் தாமரைப்பட்டியில் நாங்கள் அந்த வீட்டில் ஜெபம் வச்சு நடத்துகிறப்ப வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்ணுவோம். வருவாங்க சில பேர். அப்போ ஒரு பெண்ணு வந்திருந்தாங்க. அவங்க பெங்களூரில் அவங்கள கட்டி கொடுத்து கணவர்கிட்ட வாழாமல் இங்கே இருந்தாங்க. வாழாமல் இருந்தப்போ 3 வருஷம் குழந்தை கிடையாது, கணவரும் இப்போ வாழ மாட்டேன்னு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் வெள்ளிக்கிழமை உபவாச பிரேயருக்கு வந்தப்போ ஜெபம் பண்ணப்போ அதுக்குள்ளே இருந்த பிசாசு ஆடுது. ஆடி என் ஒய்ஃபு, நான் இல்லை கிடையாது, என் ஒய்ஃபு தான் இருந்தாங்க. அப்போ என் ஒய்ஃபு தலையில் கை வச்சவனே அந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னா, அந்த பிள்ளை பேர் நந்தினி, புது தாமரைப்பட்டியில் தான் இருக்குது. அந்த பிள்ளை சுற்றி அந்த வீடவே சுற்றி உருண்டு அப்படியே அந்த பிள்ளை கத்தி கதறி பச்சையாக வாந்தி எடுக்குது, வாமிட் வருது. அந்த வாமிட்டில் பார்த்தீங்கன்னா பச்சை பசையாக வருது. அதுதான் என்னது? ஏவல். அதான் என்னது?
அந்த பிள்ளை வீட்டுக்கார கூட வாழக்கூடாது, இந்த பிள்ளைக்கு குழந்தை தங்கக்கூடாதுன்னு சொல்லி ஏவல் வச்சுட்டாங்க. யார் வச்சாங்கன்னு சொல்லக்கூடாது. அவங்ககிட்டலாம் உரியவங்ககிட்ட சொன்னோம்னா அதை ரொம்ப விரோதம் பார்த்துருவாங்க. நாங்கள் சொல்ல மாட்டோம் என்றைக்குமே. யார் வச்சாங்கன்னு கேட்பாங்க. வச்சவங்கலாம் கேட்கக்கூடாது. நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கண்ணா. பாருங்க, அந்த பிள்ளை கத்தி கதறி கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour இருக்கும். அந்த பிள்ளை அந்த வீடவே உருண்டு வந்து அந்த மஞ்சமா அந்த பச்சை பச்சையாக அந்த வச்சது பூரா வெளியே வந்துருச்சு. வெளியே வந்தோடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கவனிக்க மாட்டாங்க. அவங்கள பற்றி சொல்லையில கவனிக்க மாட்டாங்க. எவ்வளோ நேரம்ப்பா ஜெபம் பண்ணா? அது என்னன்னே தெரியாது, விட்டுருங்க. அந்த நந்தினிக்கு எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணா? எவ்வளோ நேரம்? நேரம் இப்போ 9:45 போட்டு உட்காருங்க. நேரம் கழிச்சு போங்கப்பா, வசனம் கேட்கக்கூடாது. அப்போ பாருங்க, அந்த பிள்ளை கத்தி உருண்டு வாமிட் எடுத்து எல்லாத்தையும் கக்கிருச்சு. கக்குனதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை கதறி அது ஓடிச்சு பாருங்க. ஓடினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை கன்சீவ் ஆகி ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் கணவர் தேடி வந்து அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டாரு. பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து நம்ம இயற்கை நினைக்கக்கூடாது. கணவர் விட்டுட்டு போயிட்டாரு, அந்த பிள்ளைக்கு குழந்தை தங்கலைன்னா இதற்கு பின்னாடி ஒரு ஆவி இருந்துச்சு அந்த பிள்ளைக்குள்ள. அது யாரோ கிடையாது, அவங்க சொந்தக்காரங்களில் அந்த மாப்பிள்ளை வீட்டு வழி. ஐயோ, யூடியூப்பில் போவோம், நான் சொல்லக்கூடாது. சொன்னோம்னா பெரிய சண்டையாயிரும். பாதி வரைக்கும் பெருசாக கட் பண்ணிடுவோம். அவங்க சரி அதையும் அவங்க மாமியா அவங்க தான் அதை அந்த பிள்ளைக்கு விரோதமாக செஞ்சு வச்சது. என் மகன் கூட அந்த பிள்ளை வாழக்கூடாதுன்னு சொல்லி வச்சு அந்த பிள்ளை குழந்தையும் தங்க விடாமல், கணவர் இல்லாமல் இன்னைக்கு அந்த பிள்ளை 2 ஆண் குழந்தை பிறந்து இன்னைக்கு நல்லா இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, அதுதான் சொல்கிறேன். ஏவல். நான் சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேப்பர் படிச்சுக்கிறேன். தினத்தந்தியில் பெரியாஸ்பத்திரியில் ஒருவருக்கு ஆப்ரேஷன் நடந்து வயிற்றுக்குள்ளே இவ்வளோ முடி எடுத்தாங்க. கிட்டத்தட்ட அந்த முடியோடைய கேட்டிங்கன்னா எவ்வளோ சொன்னாங்க, ஒரு 1/2 கிலோவோ 3/4 கிலோ முடி எடுத்தாங்க. இவ்வளோ முடி எடுத்தாங்க. 1 கிலோ எடுத்தாங்க, 1 கிலோ முடி எடுத்தாங்க. அப்போ டாக்டர்களுக்கே ஒரே குழப்பம், இவ்வளவு முடி இந்த வயிற்றுக்குள்ளே எப்படி போச்சு அப்படின்னு அவங்களுக்கு குழப்பம். அவங்க ஏதோ தெரியாதனாலும் டாக்டர் என்ன குழப்பறா. அப்போ அது யார் அந்த மாதிரி விஷயம்லாம் யாருக்கு தெரியும்னா தேவ ஊழியர்களுக்கு தான் தெரியும். ஏன் அந்த முடி அங்கே உள்ளே போச்சுன்னா, இந்த மனைவிமார் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சில பேர் சொல்கிறதை கேட்டுட்டு சில காரியங்கள் பண்ணுவாங்க. என் வீட்டுக்காரர் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு, அவங்க அம்மா பேச்சை தான் கேட்குறாரு, எனக்கு சரியாக காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னோன்னே அப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில பேர் இது நடக்கும், இன்றைக்கி நடக்கும். நான் ஒரு மருந்து வாங்கி தரேன், குழம்புல கலந்து கொடு, அதை சாப்பிட்டா வீட்டுக்காரர் என்ன பண்ணிடுவான், உன் பேச்சை கேட்டுக்கிட்டு அவன் பின்னாடியே வருவான் அப்படின்னு சொல்லி இப்படி செஞ்சு தான் இது உள்ளுக்குள்ளே போய் இந்த குழம்புல கலந்து என்ன ஆகும்னா வயிற்றுக்குள்ளே என்ன ஆகும், முடியாக வளரும். பார்த்தீங்களா? அது சில நேரம் ஆபத்தில் கொண்டு போய் போடு. இதை தெரியாததான் அப்படி செய்கிறாங்க. என்றைக்குமே நான் சொல்கிறேங்க, தவறான வழி ஒரு மனிதன் என்ன பண்ணாது, அவனை நல்லா இருக்க முடியாது, நல்வழிப்படுத்தாது. நான் தவறாக போய் சில காரியத்தை செஞ்சு, அதாவது எனக்கு பாசம்தான், எனக்கு அவங்க மேலே அன்பு தான், அவங்க கிடைக்கணும்னு சொல்லி நான் தவறான வழியில் போயிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? தவறான வழியில் அதை அணுகும்போது அது தவறாக போய் முடியும். சில மனைவிமார்கள் கணவன் தான் பேச்சை கேட்கணும்னு சொல்லி இப்படிப்பட்ட மருந்தில் குழம்பூத்தி கொடுக்கறதுனால தான் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா தீராத வயிற்று வலியில் இருப்பாங்க. தீராத வயிற்று வலி அவங்களுக்கு வரும். வயிறு வலினால் அவங்களுக்கு விடவே விடாது. அந்த முடி போய் வளர வளர அந்த மருந்து உள்ளே போய் அந்த மருந்து அந்த முழு நரம்பு மண்டலத்தை பிடிச்சி அது எஃபெக்டை காட்டும். ஆகவே தான் நான் சொல்லுவேன், யார் உங்களுக்கு என்ன எப்படின்னு தான் வரலாட்டினால் நீங்கள் முழங்கால் போட்டு என்ன பண்ணணும், ஒன்றே ஒன்று தாங்க. நம்ம கிறிஸ்தவத்தில் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவோம். எதை சொன்னாலும் நம்ம என்ன தான் சொல்லுவோம், நல்லா ஜெபம் பண்ணுங்க. யார் உங்களை எதிர்த்தாலும், யார் உங்கள்கிட்ட எதாக இருந்தாலும் ஜெபம் மட்டும் பண்ணுங்க. வேறு எந்த வழியில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அது ஆண்டவருக்கு பிடிக்காதவர். நன்மையை ஜாக்கிரதையாக தேடணும். அப்போ பாருங்க, ஆகவே தான் அந்த ஏவல் ஆவி என்ன பண்ணும்னா, இது எப்போ வரைக்கும் பேச போறேன்னா அடுத்து அடிக்கிற வரைக்கும் தான் பேசுவேன், அப்படி நிப்பாட்டிடுவேன். அந்த ஏவல் ஆவி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிந்தனை மண்டலத்தை பிடிச்சி அது கண்ட்ரோலை பிடிச்சிக்கிறோம். அது கண்ட்ரோல் பண்ணி அவனை சிந்திக்க விடாது. அதனால தான் பவுல் கொரிந்தியரில் சொல்கிறாரு, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு நீ என்ன பண்ணணும்,
கீழ்ப்படியணும். பிசாசை சிறப்படுத்த விடாத. எண்ணத்தை யாருக்கு சிறப்படுத்து? கிறிஸ்துவுக்கு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, எப்படி சொல்றாருன்னா, எங்களுடைய எண்ணங்களோ எப்படிப்பட்ட எண்ணங்களா, எங்களுடைய சிந்தையோ எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவின் சிந்தையா இருக்கிறது. அது பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது, சிந்தையை மட்டும். அப்ப பாருங்க, பிசினஸ் செய்யறவங்களுக்கும் இந்த மாதிரி செய்வன இதெல்லாம் வைப்பாங்க. இதுல அதிகமா யார் பாதிக்கப்படுவாங்கன்னா, ஒருத்தவங்க நல்லா ஓஹோன்னு வளர்ந்து ஒரு முன்னேறி போறாங்கன்னா, அதுக்கு எதிராக இருப்பாங்க பார்த்தீங்களா, சொந்தக்காரங்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நேரடியாக போய் என்ன பண்ண முடியாது, இவங்கள தாக்க முடியாது. நேரடியாக அவங்கள வந்து அடிக்க முடியுமா? நீங்களா எப்படிப்பட்டவங்க? பொல்லாதவங்க தானே. உங்களை ஒரு அடி அடிச்சா என்ன செய்வீங்க? நீங்கள் எப்படிப்பட்ட ஆளு? நம்மளாம் எப்படிப்பட்ட ஆளுங்க? நம்ம இப்போ தானே இப்படி இருக்கிறோம். நம்மளாம் எப்படி இருக்கோம்? ஒன்று சொன்னால் நம்மளுக்கு எப்படி? நம்மளாம் பொல்லாதவங்க, அப்படிலாம் இருந்தோம். நம்ம நேரடியாக தாக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க என்ன நாடுவாங்கன்னா, இந்த செய்வனே நாடுவாங்க, மாந்திரிகத்தை. அவனை நேரடியாக நான் போய் தாக்க முடியாது. ஆகவே இந்த மதுராந்தத்தில் இயேசுதாஸ்னு ஒரு பாஸ்டர் இருக்கார் மதுராந்தத்தில். அதாவது என்ன பாட்டு பாடினான்னு கேட்டிங்கன்னா, இந்த மட்டும் காத்த எபி நேசரு. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? அந்த பாட்டெலாம் அவர் தான் எழுதினவர். இந்த மட்டும் காத்த எபி நேசரு. அவர் அவங்க அப்பா ஒடிசாவில் இருந்து ரயில்வே துறையில் இருந்து நல்லா சொத்து சுகத்தோடு இருந்தப்ப அவங்களுடைய சொந்தங்கள் சேர்ந்து அவருக்கு செய்யணும் வச்சுட்டாங்க. வச்சது என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் பைத்தியம் ஆகி நாய் மாடி எல்லாத்தையும் கடிக்க ஆரம்பிச்சிட்டார். எப்படி? நாய் மாதிரி. வர்றவங்களெல்லாம் எப்படி கடிப்பார்னா, வீட்டுக்குள்ளே வந்தால் நாய் எப்படி லவக்குன்னு பிடுங்குமோ அந்த மாதிரி கடிக்க ஆரம்பிச்சிருவாராம். அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்களாம், வீட்டுக்குள்ளேயே போகிறது இல்லையா அவர் வீட்டுக்கு. எல்லாம் கைவிட்டுட்டு எல்லாத்தையும் இழந்து அவர், நான் யூடியூப்பில் போட்டு ஒரு அவருடைய சாட்சியை அவர் சொல்கிறாரு, எனக்கு 4 வயசு, எங்கள் அம்மா நான் ஒரே பையன்தான், எங்கள் அப்பா பைத்தியமாய் நாய் கடிக்கிற மாதிரி இருந்துட்டார். 4 வயசு, எங்களுக்கு வருமானங்களில் சொந்தங்கள் எல்லாம் எங்களை யாரும் கண்டுக்கறல. எங்கள் அம்மா என்ன இப்போ செய்யும்னா, என்னை தூக்கிட்டு போய் தெருவாக பிச்சை எடுத்து அந்த பிச்சையில் தான் நாங்கள் சாப்பிட்டோம் அநேக நாட்கள். அப்படியே அவர் சொல்லையில் அழுக வந்துருச்சு பாருங்க. எவ்வளோ ஒரு பார்த்தீங்களா, எப்படி ஒரு உயர்ந்தமாக வாழ்ந்து செய்வினில் பாதிக்கப்பட்டு அப்பா பைத்தியக்காரமாகி அம்மா பாருங்க வருமானம் இல்லாமல் இந்த பையனை தூக்கி தெருவா பிச்சை எடுக்கிறப்ப அதை எடுத்துகிட்டு வந்தால் சாப்பிடுவாங்களாம். இப்படி நாட்கள் போனது. ரொம்ப அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஒருத்தவங்க சொன்னாங்களாம், ஏதாவது ஒரு சர்ச்சில் போய் இதுக்கு விட நீ பாரு அப்படின்னே அவங்க அம்மா இந்த பையனையும் தூக்கிட்டு அந்த ஆளையும் இழுத்துக்கிட்டு பாருங்க, 4 வயசு பையனையும் பைத்தியக்காரன் அப்பானையும் இழுத்துட்டு போய் ஒரு சர்ச்சில் போய் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிச்சான். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நான் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன், ஆனால் ஒன்றுமே ஆகலை, ஆனால் நீ என் வீட்டுக்கார சுகப்படுத்தின்னு சொன்னோன்னே கர்த்தர் பாருங்க அந்த பைத்தியக்காரரை ஆண்டவர் தொட்டு சுகமாக்கினார். அல்லேலுயா, அல்லேலுயா. அதுக்கப்புறம் இந்த குடும்பங்கள் தலதூக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு அவர் மெட்ராஸ் மதுராந்தத்தில் ஒரு ஊழியக்காரராக இருக்கார். அல்லேலுயா. பாருங்க, அதாங்க சொல்கிறேன், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை. அப்போ பாருங்க, சில பேருக்கு இந்த ஏவல் அவங்களுடைய தலைமுறையை பாதிக்கும், அவங்களுடைய குழந்தைய தங்க விடாது, இப்படி அநேக காரியங்கள் இருக்கும் பாருங்க. இந்த ஏவல் செஞ்சுட்டா என்ன செஞ்சுன்னா, இந்த ஏவல் போய் ஒரு மனுஷனை பிடிச்சிச்சுன்னா அந்த குடும்பம் அதோட தரிசா போயிடும். அவங்க எதை தொட்டாலும் ஒன்றுமே ஆகாது. ஆகவே தான் இங்கே பார்க்குறோம் பீலேயாம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க போய் நிறையா பக்கத்தில் ஊர்லெலாம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா நாட்டையும் அடித்து நொறுக்கிட்டு இருக்கிறாங்க. நொறுக்கிக்கிட்டு வரையில் அங்கே ஒரு 2 ராஜாக்கள் இருக்கிறாங்க. அந்த 2 ராஜாக்கள் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, எமேரியுடைய ராஜாவுடைய பேர் சீகோன். எல்லா ஊரையும் ஜெயிச்சுட்டு வராங்க. அடுத்து 2 ஊர் தான் இருக்குது, அதை பிடிச்சா அவங்க கானானுக்குள்ளே போயிடலாம். இப்போ சீகோன்ட்ட போகிறாங்க, எமேரியா ராஜா சீகோன்ட்ட போகிறாங்க. அந்த வசனத்தை வாசிங்களேன், அழகாக இருக்கும். மோசே என்ன சொல்கிறா மட்டும் பாருங்களேன். என்னாகம 21:22 வாசிங்களேன். என்னாகம 21:22. ம் 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 பாருங்க, இங்க மோசே சொல்றாரு, நாங்கள் எப்படிப்பட்ட பாதையில் போவோம்?
ராஜபாதையில போவான். எதுங்க ராஜபாதை? அவன் சொல்றான் பாருங்க மோசே அழகா, நாங்க ராஜபாதையில போவோம். எப்படிப்பட்ட பாதையில போவோம்னு கேட்டிங்கன்னா, வயல்வெளியில எதுவுமே தொடாம, வழியில நாங்க எதுவும் செய்யாம, ராஜ பாதையில போக சொன்னோனே, அந்த எமேரியா ராஜா சீகோன் வந்து ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். ஒத்துக்கிறாதனால, இப்ப பாருங்க, அதுக்கப்புறம் 2 ராஜாக்கள் இருக்கிறாங்க. ஒண்ணு சீகோனு, இன்னொன்னு பாலாக்கு. இந்த 2 ராஜாக்கள் எப்படிப்பட்ட ராஜாக்கள்னா, பெரிய ராஜாக்கள். இவங்க கானான சுதந்திரிக்க விடாதபடி தடையா இருந்தவர்கள். இப்ப அவனை ஜெயிச்சிட்டாங்க. யாரை ஜெயிச்சிட்டாங்க? இப்ப சீகோனை ஜெயிச்சிட்டாங்க. எமேரியா ராஜாவோட சீகோனை அடிச்சு ஜெயிச்சிட்டாங்க. அடுத்து யார்கிட்ட அவங்க போறாங்க? அடுத்த நாடு பாலாக்கிட்ட போறான். மோவாபியை சேர்ந்த பாலாக் என்பவன் இருக்கான். அவன் பார்க்குறான், அவன் என்ன செய்யறான் கேட்டிங்கன்னா, இந்த ஜனங்களை நம்மளால என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. நம்ம இராணுவத்தையே கூட்டிட்டு போனாலும் அந்த ஜனங்களுக்கு முன்னாடி நம்ம நிற்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜனங்களுக்கு பின்னாடி இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி, ஒரு கடவுள் இருக்கிறாரு. நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆகவே இந்த ஜனங்களை டீல் பண்ணோம்னா வேற வழியை தான் நம்ம நோக்கி பார்க்கணும் சொல்லி, அப்படி பாலாக் கையாண்ட வழிதான் மாந்தரீகம். அல்லேலூயா. இந்த ஜனங்களை என்ன கையாண்டா, இந்த ஜனங்களை நம்ம இராணுவத்தை பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் இராணுவம் கிடையாது, யுத்த வீரர்களும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி யார் இருந்தா? கர்த்தர் இருந்தாரு. அதனால இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டான் பாலாக்கு. இந்த ஜனங்களை ஜெயிக்க முடியாது, வேற விதத்தில் சென்றான். மாந்தரிகத்தை தேடி போறான் பாலா. அப்ப மாந்தரிகத்தை தேடையில அங்க ஒருத்தனை கண்டுபிடிக்கிறான். அவன் பேர் தான் என்னது? பீலையாம். கர்த்தருடைய தீர்க்க தரிசின்னு ஒருத்தன் பீலையாம்னு இருந்தான். ஆனால் அவன் கர்த்தருடைய தீர்க்க தரிசியே கிடையாது. அவன் கள்ள தீர்க்க தரிசியா இருந்தான். ஆனால் இப்போ வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனை தீர்க்க தரிசின்னு போட்டிருக்கோம். ஆனால் அவன் அப்படிப்பட்ட தீர்க்க தரிசி கிடையாது, உண்மையான தீர்க்க தரிசி கிடையாது. அவன் பாடுங்கிற அவனை பற்றி நிறைய இடத்துல நெகட்டிவாகவே எழுதியிருக்கும். 3 இடத்துல புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு. அப்போ பாருங்க, 2 பேதுரு 3:15 வாசிங்களேன். 2 பேதுரு 2:15 வாசிங்க. 2 பேதுரு 2:15. 2:15. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்த பேயோரின் குமாரனாகிய பீலையாமின் வழிகளே பின்பற்றி போனவர்கள். பாருங்க, அவ எப்படிப்பட்ட கூலியை விரும்பினானா? அநீதித்தின் கூலியை விரும்பி. பீலையாம் என்பதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஜனங்களை அழிக்கிறவனா. பீலையாம் பேருக்கு என்ன அர்த்தம்? ஜனங்களை அழிக்கிறவன். பாருங்க, உயிரோடு இருக்கையில பேர் வச்சிருக்கான் பாருங்க. எப்படி பேரு? ஜனங்களை அழிக்கிறவன். நேற்று ஒரு இதில் நான் பார்த்தேன், ஊரை மறந்துட்டேன், அது என்ன ஊருன்னு தெரில. ஒரு ஸ்கூல் பிள்ளைகளை ஏற்றிட்டு ஒரு டிரைவர் போயிருக்காரு. எல்கேஜி படிக்கிற பிள்ளைங்க போவேல ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சான். கஷ்டப்பட்டு வண்டியை ஓரத்தில் போய் நிப்பாட்டி இறந்துட்டாராம். பேப்பரில் போட்டிருக்காங்க. தான் உயிரே போனாலும் மற்ற பிள்ளைகளை என்ன பண்ணியிருக்காரு பாருங்க. அவருக்கு வலி வந்தவனே கஷ்டப்பட்டு ஓரத்தில் போய், பைபாஸில் போனவர் ஓரத்தில் போய் அந்த வலியோட வண்டியை நிப்பாட்டி இறந்து போயிட்டாராம். பிள்ளைகளை காப்பாற்றிட்டாராம். செத்தும் அழிக்கிறவே நிறையா இருக்கான், உயிரோடு இருந்து காப்பாற்ற நிறையா இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, இவன் உயிரோடு இருந்தாலும் இவனுக்கு பேர் என்னன்னா ஜனங்களை அழிக்கிறவன். இவனை பற்றி போட்டிருக்கு, இவன் தேவனுக்கு கீழ்ப்படுகிற மனுஷனை போல தான் இருப்பான், ஆனால் கீழ்ப்படிய மாட்டான். இவன் எப்படிப்பட்டவன் கேட்டிங்கன்னா, அநீதித்தின் கூலியை விரும்பி அந்த ஜனங்களுக்கு நேராக போய் மாந்தரிக வைக்க போகிறான். அப்போ இஸ்ரவேல் கூலிக்காக இஸ்ரவேல் ஜனங்களை அவன் சவிக்க போகிறான். அங்கே போய் பார்க்குறப்ப 3 இடத்துல அவனை நிப்பாட்டுறாங்க. 3 இடத்துல நின்று பாலா கூப்பிட்றாங்க, வா இந்த ஜனங்களை சபி, அவங்க கானானுக்கு போகக்கூடாது, தேவன் அவர்களுக்கு சொன்ன ஆசீர்வாதத்தை அப்படியே அடியோடு நிப்பாட்டுன்னு சொல்லி இவன் சபிக்கிறதுக்கு தன்னுடைய வாயை திறக்கிறான். அதனால தான் நான் சொல்லுவேன், எல்லாருமே ஊழியர்கள்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. எல்லாருமே தேவ ஊழியர்கள், எல்லாருமே பாஸ்டர்கள் நினைக்காது. நிறைய பேர் கள்ள தீர்க்க தரிசிகளும் அந்த ஊழியர்
பேரை சொல்லிக்கிட்டு நிறையா பேர் தெரிவாங்க. ஒரு சிஸ்டரு, அவங்கள எனக்கு நல்லா தெரியும். ஒரு தெரியாத ஒரு ஊழியர் வந்து அந்த அம்மா தலையில் கை வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு சரியான முதுகு பெயின். ஃபோன் பண்ணி கேட்டாங்களாம், பாஸ்டர் எனக்கு முதுகு பெயின் இருக்கு, நீங்கள் ஜெபம் பண்ண. அவனை சொன்னாராம், உனக்குள்ளே ஒரு சர்ப்பத்தின் ஆவி இருந்துச்சு, நான் ஜெபம் பண்ணோடனே இந்த ஆவி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு பேசான்னு சொன்னோடனே, அப்போ அந்த அம்மாவுக்கு தீராத வலி. நான் மறுபடியும் ஜெபம் பண்ணப்போ சொன்னேன், உனக்கு உன் வீட்டில் மாந்தரிகை வச்சுருக்குறாங்க, அதை எடுத்தா தான் அந்த வலி சௌரியமாகும். ஒரு தகுடு எடுக்க 2500 ரூபா. ஹல்லேலூயா. இது யார் சொல்கிறது? பாஸ்டர். ஒரு தகுடு எடுக்க 2500 ரூபா. எத்தனை தகுடு இருக்கோ அத்தனை தகுடு காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டாராம். வேற வழி இல்லாமல் அவரை வர வச்சுச்சு அந்த அம்மா. வந்தோடனே அதுக்கப்புறம் என்ன தெரியுமா நடந்துச்சு? அவர் வந்து வீட்டுக்கு வந்து அந்த தகுடை எடுத்துட்டு போனவொடனே இந்த பாருங்க, ஏன் எந்திரிச்சு எங்கிட்ட ஓடுறீங்க? இந்த ஆவியை, இவருக்குள்ள இருந்த அந்த குறி சொல்லுகிற ஆவியை அந்த அம்மாக்குள்ள கடத்திட்டாராம். அந்த அம்மா யாருன்னு கேட்டிங்கன்னா, நல்லா வீட்டு கூட்டம் நடத்தி 40-50 பெண்களை வச்சு கூட்டம் நடத்துகிறவங்க, நல்ல வரங்கள் வல்லமையில செயல்பட்டவங்க. அவங்களுக்குள்ள அந்த ஆவியை விட்டுட்டு போயிட்டாராம். அந்த அம்மா என்ன பண்ணுன்னா, ஏரியாக்குள்ளே போய், உங்களுக்கு உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்கா, நான் அந்த பாஸ்டரை கூப்பிட்டு வரேன்னு சொல்லி ஒரு தகுடுக்கு 2500 சொல்லுமா. உண்மையிலே நடந்தது. அந்த ஊழியர் பேர் தாஸ். அப்போ அவர் வந்தவனே இந்த அம்மா முன்னாடி விடுவாராம். இந்த அம்மா முன்னாடி போய் கரெக்டாக அந்த தகுடு இடத்துல இந்த அம்மா அபிஷேகத்தை நிரம்புமா. சக்கா பாப்பா பாப்பா பாப்பான்மா. அங்கே ஆடுனாலே அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம்? தகுடு இருக்குன்னு அர்த்தம். இந்த அம்மா தான் அந்த தகுடு இடக்கிற போய் நிப்பாட்டுமா. ஏன்னா அந்த ஆவி அந்த அம்மா அங்கே நிற்க வைக்குமா. அல்லேலூயா. அதனால தான் நான் ரொம்ப பயப்படுவேன். தெரியாத ஆள்கிட்ட போய் என்ன பண்ணிடுறாங்க, தலையை கொடுத்துடாதீங்கன்னு சொல்லுவேன். தலையை கொடுத்துட்டிங்கன்னா அவன் என்ன ஆவியில் இருப்பானே தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்ச ஊழியர்கள்லாம் பரவாயில்ல, இவங்க அதாவது வேதத்தின்படி அந்த ஊழியர் இருக்கிறாரா, பரிசுத்தமாக இருக்கிறாரா, குறி சொல்லுகிற ஆவியை கொண்டு நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க ஊழியர்கள்லாம். அவர் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில். ஒரு நாள் நானும் என் மனைவியும் ஒருத்தர் வீட்டில் இருந்தோம். எங்கள் மனைவிக்கு வந்து கண்ணில் பட்டு கண்ணு செவந்துருக்கு. அப்போ செவந்தவொடனே அந்த ஊழியர் சொல்கிறாரு, உங்கள் மனைவிக்கு ஏன் கண்ணு செவந்துருக்குன்னு கேட்டார். ஐயா ஏதோ கண்ணில் தூசி பட்டுச்சேன்னு. கிடையாது, பின்னாடி பெரிய ஆவி இருக்கு. சொல்லலே பயமாயிருச்சு எனக்கு. உன் மனைவி பின்னாடி ஒரு ஆவி இருக்கு, அது உன்னை கொல்லாமல் விடாது, உன் மனைவி என்னை 2 நாளில் கொன்றும் அப்படின்னோடனே நான் பார்த்தேன், சரி அவர்கிட்ட என்னத்தை சொல்ல முடியும்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து என் மனைவிட்ட சொல்ல சிரிச்சா விழுந்து. ஏன் சிரிச்சான்னு சொல்லுங்க. அந்த ஆள் யார்கிட்ட பேசுனே தெரியாமல் பேசுகிறாரு. அந்த ஆளுக்கு தெரியாது நம்ம எப்படி ஆவி விரட்டோம்னு, பேயை விரட்டோம்னு. என்கிட்டே சொல்கிறாரு, ஆவி இருந்துச்சு 2 நாள் உன் மனைவியை கொன்றுன்னு. பார்த்தீங்களா, இது ஒரு ஊழியக்காரர். நான் சொல்கிறது வந்து ஒரு ஊழியக்காரர். நல்லா ஜெபிக்கிற மனுஷன். எப்போ பார்த்தாலும் பிசாசை பற்றி தான் பேசுவார், செய்வன பில்லி சுனியத்தை பற்றி பேசுவார். ஆண்டவரை பற்றி அவர் வாயில் அதிகமாக வராது. அதனால தான் நான் சொல்கிறேன், தலை கொடுக்குறப்ப பாருங்க, தலையில் கை வைக்கிறப்ப அவங்ககிட்ட இருக்கிற வல்லமை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். என்ன வல்லமை? பரிசுத்தாவின் வல்லமை ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். வல்லமையும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அசுத்தாவி என்ன பண்ணும்? ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால தான் ரொம்ப பார்த்து நம்ம பார்க்கணும். சீக்கிரம் ஒருவன் மேல் உன் கையை வைக்காத, அவன் பாவத்துக்கு என்ன பண்ணாத, உடன்படாத. ரொம்ப முக்கியம். நான்லாம் ரொம்ப யோசிப்பேன். அவங்க நல்லா தெரிஞ்சவங்க மதுரைக்குள்ளே இருக்கிற ஊழியெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். திடீர்னு இந்த வெளியிலேருந்து வருவாங்கள்ல, அவங்க யார் என்னன்னே தெரியாமல் இருக்கிறப்ப ரொம்ப யோசிப்பேன். அப்போ பாருங்க, அதை தான் நான் சொல்கிறோம். இவன் தேவனை தரித்து கொண்டு தேவனுக்காக வாழுகிறேன் என்று சொல்லி ஒரு கள்ள தீர்க்கதரிசி. இவன் நல்ல தீர்க்கதரிசியே கிடையாது. இவன் யாரை சபிக்க போறியா? யாரை சபிக்க போறியா? என்னடா சத்தம் கேட்குது? இஸ்ரவேல் ஜனங்க, சொந்த ஜனங்கள் சபிக்க போறேன். அநீதித்தின் கூலிக்காக சபிக்க போறேன். பாருங்க அப்போ 3 இடத்துல போய் நின்று சபிக்க போறான். ஆண்டவர் அவனை சபிக்க விடலை. ஆண்டவர் அவன் வாயிலிருந்து ஆசீர்வாதத்தை சொல்ல வச்சார். சண்டை போடுறான் பாலாக்கிட்டே, உன்னை எதுக்குடா நான் கூப்பிட்டு வந்தேன்? இப்போ பாருங்க, அவங்கள ஒருத்தன் கூப்பிட்டு போறேன் காசு கொடுத்து, வாடா அவனை வா, நான் பேசிக்கிறீங்களா, அவனை என்ன செஞ்சு 2 அடிச்சிருன்னு சொல்கிறேன். நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க, காசு கொடுத்து நல்லா சாப்பாடு வாங்கி கொடுத்து கூப்பிட்டு போகிறீங்க. நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க.
அவன் திடீர்னு உங்களை அடிச்சிருயான், எப்படி இருக்கும்? என்னடா காசு கொடுத்து அவன் அடிக்க சொன்னா என்ன அடிச்சுக்கணும்? இப்படி தான் அங்கே நடந்துச்சு. சபிக்க கூட்டு போறியா, கூட்டு போன இந்த தீர்க்கதரிசி அவங்கள என்ன பண்றியான்? ஆசீர்வதிக்கிற பார்த்து பாலாக்கு நொந்துக்கிற, ஏன்டா அவங்கள ஆசீர்வதிக்க சபிக்கிற கூட்டு வந்தானே சொல்றான். தேவன் சபிக்காதவர்களை நான் சபிக்க மாட்டேன், தேவன் ஆசீர்வதிக்க நான் சபிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த இதெல்லாம் நீங்கள் போய் படித்து பாருங்களேன், நல்லா அருமையாக இருக்கும். சீக்கிரம் முடிச்சிடறேன், ஏன்னா அடுத்து ஒன்று ரெடி ஆகிக்கிறோம், அதுக்கு தான் பேச. அடுத்து டம்மு 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 டம்னு ரெடி ஆகிடும், அதுக்கு தான் சீக்கிரம் சீக்கிரம் போயிடுறேன். அப்போ பாருங்க, இப்போ சாபத்தை பாலாக்குக்கு நல்லா தெரியும். பீலையாம் அந்த ஜனங்களை சபிச்சிட்டா அவங்க எங்கே போக முடியாது? கானானுக்கு போக முடியாது. இதைத்தான் மந்திரவாதிகள் செய்வாங்க. மாந்தரிகம் பண்றவங்க பேரை சொல்லி சொல்லி உங்களை சபிப்பாங்க. அந்த வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்கும். அவங்க சொல்லி சொல்லி ஜெபிக்க, அவங்க சொல்லி சொல்லி தீக்குள்ள போடுவாங்க. அவங்க பேரை சொல்லி சொல்லி இந்த குடும்பம் விளங்கணும், நாசமா போகணும், அப்படி போகணும், இப்படி போகணும் சொல்லி 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 அந்த ஆவியை ஏவி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பாருங்க, சரி இந்த சபிக்க முடியலை. இப்போ பார்க்குறோம், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான கடைசியில் அவன் பீலையாமே வாயத்தரன்னு சொல்கிறான். சரி, இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்க போகிறேன். இந்த வாக்கு தத்தம் கிறிஸ்தவர்களுக்கு பலிக்குமா? அதுதான் மெயின் பாயிண்ட். பலிக்காதா? பலிக்குமா பலிக்காதா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான இந்த வாக்கு தத்தம் கிறிஸ்தவர்களுக்கு செய்வனை வச்சா, கிறிஸ்தவர்களுக்கு ஏவல் வச்சா, கிறிஸ்தவர்களுக்கு பில்லி சுனியை வச்சா பலிக்குமா பலிக்காதா? சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. பலிக்காது. நீங்கள் சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. பலிக்காது. நான் உங்களை கூட்டு போகிறேன். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு செய்வனை பில்லி சுனியை பொதுக்கூட்டத்தில் சொல்லி அவங்க கூட பத்துறாங்க. அது ஏன் வருது அவங்களுக்கு? ஏன் வருது? அதை தான் நான் காட்ட போகிறேன். இந்த வாக்கு தத்தம் எல்லாத்துக்குரியது தான், எல்லாத்துக்குரியது. ஆனால் வேதத்தில் ஒரு கண்டிஷன் இருக்கு. யாருக்கு இது பலிக்காது, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம பொதுப்படையாக எடுக்கக்கூடாது. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபுனா அப்படின்னா கிறிஸ்தவர்களுக்காக பலிக்காதுலாம் அப்படிலாம் கிடையாது. யாருக்கு இது பலிக்காது, யாருக்கு பலிக்கும். ஒரு சின்ன ஒரு வசனத்தை செஞ்சுட்டு சீக்கிரம் டம்மு டம்முன்னு இதுக்குள்ள சீக்கிரம் முடிச்சிடறேன். வாசிங்களேன். நான் நிறையா அன்றைக்கி பேசலாம் பார்த்தேன். இருங்க வரேன். என்னாகமம் 22:31 வாசிங்களேன். சாரி, என்னாகமம் 23:1 வாசிங்க. அதான் சிஸ்டர் இருக்கு. 23 22 முதல்ல யாருக்கு? முதல்ல என்ன இருக்கு? 23 நான் வாசிக்கிறேன். வாசிங்க வாசிங்க. பாருங்க, இன்னைக்கு நான் தான் சொல்றேன், யாருக்கு பலிக்காது, யாருக்கு பலிக்கும், அதை தான் நம்ம பார்க்க போறோம். கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் இரத்தத்தினால கழுவப்பட்டிருந்தா மட்டும் போதாது. யாருக்கு மாந்தரிகம் செய்வினை பலிக்கும், வெஜ் கிராஃபட் என்று ஆங்கிலத்தில் சொல்றாங்க. இங்கே பார்க்குறோம், அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை, இஸ்ரவேலில் குற்றம் பார்க்கிறதும் இல்லை. பாருங்க, இங்க ரெண்டு கோட் பண்ணியிருக்கு. அக்கிரமம், ரெண்டாவது என்னது? குற்றம். அக்கிரமம்னா என்ன, குற்றம்னா என்ன? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அக்கிரமம்னா என்ன, குற்றம்னா என்ன? பாருங்க, அக்கிரமம், தேவனுடைய பிள்ளையா இருந்து அக்கிரமான காரியங்களை செய்யக்கூடாது. அக்கிரமம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தவங்களை ஏமாத்தி அவங்கள நம்ப வச்சு சொல்லுவாங்களா, என்ன அது? கழுத்தை அறுக்கிறது. அவங்கள கண்ணீர் வடிக்க வச்சு, அவங்கள ரொம்ப அழுக வச்சு, அவங்க மேலே அவங்க என்ன அப்படி அவங்களே ரொம்ப இதாயிருவாங்க. அதுதான் என்னது? அக்கிரமம். அதுதான் என்னது? அக்கிரமம். குற்றத்தை நான் அடுத்த வாரம் சொல்கிறேன். இது ரெண்டு இதை பற்றி இந்த அக்கிரமத்தை சொல்கிறேன் பாருங்க. அக்கிரமம். யாக்கோபு தான் என்னத்தை காணலன்னு சொல்றாரு? அக்கிரமத்தை காண்கிறது இல்லை. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்கக்கூடாது?
அக்கிரமம் இருக்கக்கூடாது. விசேஷமா நான் சொல்றேன், முரட்டாட்டம் இருக்கக்கூடாது. தேவன் சொன்னதை என்ன பண்ணணும்? செய்யணும். ஆனா சவுல் என்ன பண்ணினானா? முரட்டாட்டம் பண்ணினா. சவுல்ட்ட ஆண்டவர் என்ன பண்ணானா? அக்கிரமத்தை பார்த்தார். அதனால தான் போட்டிருக்கு, யாக்கோபிடத்தில் நான் என்ன பண்ணல? அக்கிரமத்தை காண்கிறது இல்லைன்னு போட்டிருக்காரு. அப்ப பாருங்க, முரட்டாட்டம் நம்மளுக்குள்ள கிரியை செய்யக்கூடாது. தேவன் சொல்றதை செய்யணும். யாரையும் புண்படுற மாதிரி நம்ம பேசி நடக்கக்கூடாது. இதுதான் அக்கிரமம். நம்ம நினைக்கிறோம் கொலை செஞ்சாதான், தண்ணி அடிச்சாதான் இதான் பாவம். அது கிடையாது. அக்கிரம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்கள ஏமாத்துறது, ஒருத்தவங்கள புண்படுற மாதிரி பேசுறது, அவங்கள ரொம்ப இதாக நினைக்கிறது, இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அக்கிரமம். அதனால தான் பேது போட்டிருக்கு, அவர் நம்முடைய மீத நிமித்தம் அடிக்கப்பட்டால் நம்முடைய அக்கிர நிமித்தம் நொறுக்கப்பட்டால், நம்மளுக்கு மீறுத எப்படி வரும் வசனம்? நம்முடைய மீறுத நிமித்தம் அடிக்கப்பட்டால், நம்ம அக்கிர நிமித்தம் நொறுக்கப்பட்டால் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு. பாருங்க, அக்கிரமம். அடுத்து என்ன சொன்னேன்? இல்லைங்க, இங்கே போட்டிருக்க அக்கிரமம், குற்றம், பாவம். இந்த மூணுக்கு ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. எல்லாமே ஒன்று நினைக்கக்கூடாது. சிலுவையில் ஆண்டவர் மரித்த போது அக்கிரமத்துக்கு மரிச்சாரு, பாவத்துக்கு மரிச்சாரு, மீறுதலுக்கு மரிச்சாரு. இதெல்லாம் நான் அடுத்த வாரம் சொல்றேன். அக்கிரமம்னா என்ன, மீறுதல்னா என்ன, பாவம்னா என்ன. இந்த மூணு ஒரு மனிதனுக்கு இருக்கத்தான் செய்யும். இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கும். அக்கிரமம், மீறுதல், பாவம். அப்ப பாருங்க, அக்கிரமம், ஒரு மனிதத்தில் அக்கிரமம் இருந்தா அவங்களுக்கு இந்த மாந்தரீகம் பலிக்கும். முரட்டாட்டம் இருந்தால் அந்த மாந்தரீகம் பலிக்கும். அதைத்தான் நம்ம பார்க்குறோம். நம்ம முடிச்சிருவோம், மணி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம அடிக்கிற